இன்னைக்கு நம்ம vlog என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஒரு மீன் ஊறுகாய் தான். ஸோ நிறைய பேர் வந்து பழைய சொத்துக்கெல்லாம் வந்து வெங்காயம் பச்சை மிளகா தானே கடிச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஃபிஷ் மீன் வந்து ஃபிஷ் பிக்கிள் பிக்கிள் அந்த ஊறுகாய் கூட நீங்க செஞ்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும் பழைய சொத்துக்கு. நம்ம இன்னைக்கு அதுதான் ட்ரை பண்ண போறோம். அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க விலையை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து லைட்டாக நம்ம வந்து பொரி வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுடராக எடுத்துக்கணும். நான் ஃபிஷ்ஷை எப்பயுமே பொரிப்போம் இல்லையா, நான் வந்து சின்ன சின்ன துண்டாக போடாமல் இல்லை கொஞ்சம் நார்மலாக போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக வேணால் சின்னதாக போட்டுக்கலாம், இல்லை பெருசு வேணாலும் பெருசாக எப்படி உங்கள் பாட்டில் இருக்கோ அந்த சைஸுக்கு போட்டால் ஓகே. நான் அந்த மாதிரி போட்டு நார்மலாக நம்ம எப்படி பொரிப்போம் அதே மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 15 பூண்டு பல் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5-6 பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சிருக்கேன். 50 எடுத்து வச்சிருக்கேன். 5-6 தான் இருக்கு. அப்புறமேட்டு ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது டேஸ்ட் பார்க்குறதுக்கு இன்னும். அதுக்கப்புறமேட்டு நல்லெண்ணெய் இருந்தால் இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக ஒரு டம்ளர் நல்லெண்ணெய் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து பேன் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு லைட்டாக வந்து வெடிக்க விடலாம். இந்த கடுகையும் வெந்தயத்தையும் வந்து லைட்டாக வெடிக்க விடுறது. ஜஸ்ட் ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் மட்டும் விட்டுடலாம். விட்டு இப்போ நம்ம நல்லா வந்து அதை பொரி விடலாம். பொரி விட்டு அப்புறமா மிக்ஸி எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிட்டு அப்புறம் கடுகை போடுறதா? இல்லை இல்லை, கடுகை போட்டுட்டு எண்ணெயை போடுற ஊற்றுற எப்படியோ ஊற்றிக்கலாம். எப்படி தாளிச்சாலும் தாளிக்கிறது உள்ளதான். லைட்டாக பொரிஞ்சா வந்தோம். ஏன்னா நான் கருக வச்சிடாதீங்க. கருகிருச்சு அப்படின்னா வந்து வெந்தயம் ஏற்கனவே கசக்கும். அதில் கருகிருச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சோம். அதுக்காக லைட்டாக வந்து பொரியும். அந்த வாசனை வரும் பாருங்க. வருதா? வருது வருது. சரி ஓகே, அந்த வாசனை வந்ததுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம இதை வந்து பவுட்ரு பண்ண போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு எடுத்துட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து பவுட்ரு எப்படி போடுறாமோ ஆகும் ஆயிடுச்சு. இப்போ பவுட்ரு ஆயிடுச்சு. இந்த பவுடரை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம், வச்சிடலாம் தனியாக. இப்போ வந்து அந்த பவுடரை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே தான் முழிச்சா கிடக்கு. அந்த இதுக்கல்லில் போட்டு நம்ம அரைச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. சரி ஓகே, அது கொஞ்சமாக இருக்கனால அரைப்படலை. நம்ம வந்து அடுத்ததாக வந்து பச்சை மிளகாவை சேர்த்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். வயிறு எல்லாம் வெந்துடும். இன்னும் 1/4 கிலோ பச்சை மிளகா போட்டுருக்கிய? எங்கள் வீட்டில் இருந்த பச்சை மிளகாய் எடுத்து போட்டு வந்துட்டேங்க எல்லாத்தையும். சரி வேணாம், உனக்காக 2 வேணாம் போட்டு விட. நீ எடுத்து வச்ச அளவு போட்டு விட்டுரு, அவ்வளோதான். சரி ஓகே, இப்போ நான் வந்து இப்போ பச்சை மிளகாலாம் போட்டாச்சு. அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு நம்ம வந்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். ஊறுகாய் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட போகிறோம் இல்லையா. நான் வந்து கொஞ்சமாக செய்கிறேன். எங்கள் வீட்டில் காலி ஆயிடுச்சு, சீக்கிரம் கவலைப்படாதீங்க. அதனால் தண்ணி ஊற்றாமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப கெட்டு போகாமல் இருக்கணும். லைட்டாக வந்து வினிகர் சேர்த்தெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து அரைச்சி இதையும் எடுத்துக்கலாம். இதாவது மிக்ஸ் ஆகுமா இல்லை இது டர்ரா? இப்போ போட்டோன்னே டர்ன்னு தான் கேட்கும் சத்தம். கேட்கும் பார்த்தா ஒரு ஐடியா கூட பண்ணலாம். அதை எடுத்து இதில் போட்டு அரைச்சிடலாம். அப்புறம் நான் போட்டு அரைச்சிடு, அது தூக்கி போடு. அந்த இப்போ என்ன இது என்ன எடுத்து போட்டுரு. லைட்டாக இது ஏன் இங்கே மிக்சியில் ஆஃப் பண்ண வேண்டியதானே? மிக்சியில் ஆஃப் பண்ண வேண்டியதானே? எங்களுக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. நல்லப்பாவி. அதே பாப்பா வந்து மிக்சியோட சுவிட்சை கழட்டி எடுத்து கழட்டிட்டோம். அது எங்க போட்டான்னு தெரியல. மறுபடியும் அதை மாட்ட முடியாம நாங்கள் இப்படியே அரைச்சி பழகிட்டோமா. அதான் அடுத்த மாதம் புது மிக்சி வாங்கிடலாம். ஆமாம் வாங்கணும். எங்கள் அத்தை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து கிரைண்டர் கேட்டுட்டு இருக்காங்க. கிரைண்டர் தான் நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. நான் தண்ணியே ஊற்றுறேன், ஆனால் எப்படி பேஸ்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா, சூப்பராக பேஸ்ட் ஆயிருக்கு. மிளகா வாட்டை அட்டி நெட்டி தூக்குது அப்படியே. ஊறுகாய் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து கையை வாஷ் பண்ணிட்டு, ஏன்னா அரைச்சோம் இல்லையா அதுக்காக கையை வாஷ் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணி பேன் வச்சிடலாம். இப்போ பேன் வந்து லைட்டாக ஹீட் ஆகிடட்டும். ஹீட் ஆனோடனே நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். எத்தனை லிட்டரு?
50 ml. லிட்டருங்கிற சரி, ஊறுகாய்க்கு நிறைய ஊற்றினா தானே நல்லா இருக்கும். 50 ml போதும், நம்ம வச்சிருக்க ஊறுகாய் பண்ணுறதுக்கு போதும். இந்த இது போதும். 100 ml இருக்கும். அது 100லாம் இருக்காது, 50 இருக்கும். நான் வாங்கியிருக்கேன், எனக்கு தெரியாதா. அடுத்ததா வந்து நம்ம அரைச்ச அந்த பவுடரையும் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா எண்ணெயில் போட்டு அந்த லைட்டாக கருகிற ஸ்டேஜுக்கு வரும் இல்லையா, கருக விடக்கூடாது, கருகிற ஸ்டேஜுக்கு ரொம்ப எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு, அண்ணாங்கிற எண்ணெய் அதை வந்து நல்லா இது பண்ணப்போம். என்ன பண்ணுறேன், நல்லா கிளறி விடணும். அப்பதான் வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். நல்லா எண்ணெயில போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா வாசமா இருக்கு. நீ இப்ப மீன் ஊறுகாய் சரியா பூண்டு ஊறுகாய் சரியான்னு தெரியல. பூண்டு அப்பா இத போட்டு நல்லா ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் நல்லா கிளறணும். நான் கிளறிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க சூப்பராக வந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வேற போட்டிருக்கேன், மிளகாத்தூள் வேற போடுறேன். அது காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக மட்டும்தான். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஊறுகாய் செய்யறதுக்குள்ள நமக்கு நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்கு. இப்போ நல்லா இப்போ நல்லா கிளறிட்டு அடுத்ததா வந்து மீனை நம்ம வறுத்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம மீன் சேர்த்து அதையும் நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். பாதி நல்லா கிளறிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 லெமன் அளவுக்கு புளிஞ்சிடலாம். 1/2 லெமன். ஓகே, இப்போ வந்து நம்ம லெமனை புளிஞ்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கொதிக்கணுமா? இது கொதிக்க வேண்டியதில்ல, 5 நிமிஷம் இருந்தால் அந்த இது போயிடும். இதான் ஊறுகாய். ரியா வந்தா இருமல் வரவும் ஓடுறா. இங்க வா ரியா, இங்க வா, அப்பா பாரு. நம்மளுடைய சுவையான ஊறுகாய் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, ஒரு ஆள் எட்டி பார்க்கறத. ஹாய் சொல்லுமா. ஹாய். இப்பதான் சடையெல்லாம் போட்டேன், குடுமியெல்லாம் லப்பர்லாம் இங்கே பிடிங்கி வீசியிருக்கா. பேசுனியா? வெரி குட். அவ்வளோதான், நம்மளோட ஊறுகாய் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாப்பா பாப்பா பாப்பா, நீ மீன் ஊறுகாய் தின்னு டேஸ்ட் பார்க்குறியா? இங்கே பாருங்க என்ன பண்ணுறான்னு பாருங்க. ஆஹா, இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வினிகர் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஓகே, நம்மளோட ஊறுகாய் வந்து இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ டேஸ்ட்டு பார்க்க வேண்டியதான். இந்த எடுத்து வை கப்பில். செல்வா டேஸ்ட் அப்பா நீயே டேஸ்ட் போறியா? அவளுக்கு ஏய் அதனால டேஸ்ட் பாப்போமா நம்ம ரெண்டு பேரும். மீன் சாப்பிட்றியா? காரம் காரம், நீ ஃபர்ஸ்ட் நீ தின்னு பாரு. என்னன்னே தெரியாம அவளுக்கு காரத்தை கொடுத்து விட்டு உரத்துக்கு கத்திடுவா. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. டேஸ்ட் பார்ப்போம். பாருங்க, இங்கிட்டு வா. இருட்டா இருக்கு. இருட்டா இருந்தா என்ன, டேஸ்டா இருக்கான்னு பார்ப்போம். சாப்பிட்டு பார்ப்போம். கரெக்டான பக்குவம், ஆனால் லைட்டாக உப்பு பத்தல. நான் அதிகமாக போயிடும்னு பார்த்துட்டு தான் லைட்டாக போட்டேன். நீங்கள் இந்த முள் இல்லாத மீன்லாம் வாங்கி இதுக்கு போட்டு நல்லா குட்டி குட்டியாக செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச பக்குவத்திலே கரெக்டான இது பார்த்து நான் இது வந்து சோத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஆனால் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். பழைய சோறு ஒரு செட்டி அப்படியே தியா அங்கே என்ன பண்ணுறான்னு பாருங்க. மஞ்சள் சோத்தில் மஞ்சள் இது பழைய சோறு இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் பார்த்து இருந்துச்சுன்னா போட்டுக்கிட்டு நீங்கள் சாப்பிடலாம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்கு. சோத்துலேயே வெறும் சாப்பாடு இருந்தாலே அதிலே போட்டு பிணைஞ்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கு. அந்த இஞ்சி பூண்டு மிளகாய், நான் கூட மிளகாய் நிறையா இருக்குன்னு நினச்சேன், கரெக்டாக இருக்குது. அதில் போய் இந்த வறுத்த மீன் சாரமும் அப்படியே சூப்பர் ஆயிடுச்சு. மிளகும் சாரமும் டேஸ்ட்டு வேறு லெவல் சார். ஓகே, நாங்கள் சும்மா சொல்ல சூப்பராக இருக்குன்னு உண்மையாலுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த மீன் துண்டோட அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னு சரி ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பாப்பாவுக்கு ஏன் கொடுக்கலன்னு நினைக்காதீங்க, காரம்
காரமா இருக்கு, லைட்டா இருக்கு காரம். ரொம்ப காரம்லாம் கிடையாது. லைட் காரம். பாப்பாவுக்கு திங்கிற அளவுக்கு கிடையாது காரம். அதை விட அதிகம் தான். பாப்பா சாப்பிட்றத விட அதிகம் தான். ஓகே வாங்க. ம் ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாபா, வாழ்க்கை பாய் சொல்லி தியாமா. பாய் சொல்லு. பாய் பாய். நாங்க விளையாட போறோம். சொல்லு பாய் சொல்லு. வாங்க நீ பாய் சொல்லு. பாய் சொல்லிடு. பாய். சரி, அவ்வளோ மறக்காத. சரி பாய். பாய் பாய். வாழ்க்கை பாய்.